ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದಾನೆ. ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಳು 34:19 ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ನೀತಿವಂತನಿಗೆ ಸಂಭವಿಸುವ ಕಷ್ಟಗಳು ಅನೇಕವಿದ್ದರೂ ಯೆಹೋವನು ಅವುಗಳಿಂದ ಅವನನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುವಂತಹ ಹಾಡು ಯೇಸು ರಾಜ ಬಂದಿರುತ್ತಾನೆ. ಎಲ್ಲರೂ ಕೊಂಡಾಡುವು, ಕೈತಟ್ಟಿ ನಾವು ಮಾಡಲಿ ಮಾಡಿ ಕರ್ತನಿಗೆ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಪಡೆದು ಎಲ್ಲ ಉಚ್ಚಾರತೋಡು ಕರಗಳಿ ತಟ್ಟಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಯೇಸು ರಾಜ ಬಂದಿರುತ್ತಾನೆ. ಎಲ್ಲರೂ ಕೊಂಡಾಡುವು, ಕೈತಟ್ಟಿ ನಾವು ಪಾಡುವು, ಕರಗಳಿ ತಟ್ಟಿ ಯೇಸು ರಾಜ ಬಂದಿರುತ್ತಾನೆ. ಎಲ್ಲರೂ ಕೊಂಡಾಡುವು, ಕೈತಟ್ಟಿ ನಾವು ಪಾಡುವು, ಕೊಂಡಾಡುವು ಕೊಂಡಾಡುವು ಅವರೆಗಳು ಮರಳಿ நாம் பாடுவோம். ಕೊಂಡಾಡುವು ಕೊಂಡಾಡುವು ಅವರೆಗಳು ಮರಳಿ நாம் பாடுவோம். ಯೇಸು ರಾಜ ಬಂದಿರುತ್ತಾನೆ. ಎಲ್ಲರೂ ಕೊಂಡಾಡುவோம், ಕೈತಟ್ಟಿ நாம் பாடுவோம். ಯೇಸು ರಾಜ ಬಂದಿರುತ್ತಾನೆ. ಎಲ್ಲರೂ ಕೊಂಡಾಡುவோம், ಕೈತಟ್ಟಿ நாம் பாடுவோம். கூப்பிடுமீ மதி கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடுமீ மதி கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையவே தேடுவோரை உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையவே தேடுவோரை உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அவரைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அவரைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கரத்தை உயர்த்தி இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பது வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பது வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடி வா என் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடி வா என் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அவரைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அவரைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா கைதட்டி நாம் பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார் எங்கள் ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார் எங்கள் ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். என்றும் ஓடி ஓடி சொல்லுவேன், என்றும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார் எங்கள் ஆனந்தம். விடுதலை நாயகன்
Hallelujah, மகிமையானவரே, உமக்கு நன்றி 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 நன்றி.
ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆமென் எல்லாவற்றிலும் எல்லாவுமாக இருந்தவரே இருப்பவரே சொல்லுமாம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே நிறைந்தவரே எல்லாவற்றிலும் எல்லாவுமாக இருந்தவரே இருப்பவரே எல்லாவற்றாலும்
இருந்தவரே இருப்பவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே நிறைப்பவர் சொல்வமா எல்லாவற்றிலும் எல்லாவுமாக இருந்தவரே இருப்பவரே எல்லாவற்றையும்
மற்ற காரியங்களை நம்மளால பாட முடியாது, கையை உயர்த்த முடியாது. உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டது. அந்த வசனத்தை படிங்க. 1ஆம் தேதி என்ன வசனம் சொல்லப்பட்டது அதை பேசிக்கா வைத்துதான் நிதானமா நீங்க புரிகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் சொல்லி இந்த வாரம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் இந்த வார்த்தை சிந்தையில் நிறுத்தி உங்க வழிக்கு போகாம ஏசப்பா விரும்புகிற வாழ்க்கைக்கு நீங்க இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை கண்டிப்பா நீங்க நன்றி சொல்லுவீங்க. ஆண்டவரே, எங்களை வைத்திருக்கிற சபைக்காக ஸ்தோத்திரம், நீங்க கொடுக்கிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நான் தனித்தனியா வந்ததெல்லாம் கேட்க முடியாது. ஆனா எனக்கு தெரியும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில். பைபிள் இருக்கிறவங்க பைபிள் புரட்டுங்க, பைபிள் இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கீழ்ப்படிதல் இருக்கிறவங்க அதை செய்வாங்க. ஏன்னா பைபிள் அந்த கண்ணில் பார்க்கணும், அந்த வார்த்தையை கண்ணில் பார்க்கணும். படிங்களை பார்க்கலாம். தேவனால் பிறப்பது என்னன்னு சொல்லுங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். 1 யோவான் எல்லாம் 1ஆம் தேதியில இருந்து சொல்லிக்கிட்டே வருகிறோம். 1 John 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்களுக்கு புரியலன்னா ஒரு பேப்பர்ல அப்படியே கொஞ்சம் எழுதிக்கிட்டு நீங்க வீட்டில் போயிட்டு படிங்க. உங்களுக்கு இந்த வார்த்தைங்க புரியல, அந்த வசனத்துக்குள்ள பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு. அதுவும் ஊழியம் தான். ஏன்னா ஒரு ஆத்மாவும் விலையேறப்பட்டது. திரும்பவும் அதே தலைப்பு தான், விசுவாசமும் வெற்றி வாழ்வும். அவிசுவாசம் இருந்தால் தோல்வி 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 வாழ்க்கையில். அவிசுவாசம் இருந்தால் வாழ்க்கையில் என்னதான்? தோல்விதான் இருக்கும். ஏன் எங்களுக்கு மட்டும் எப்படி? ஏன் எனக்கு மட்டும் எப்படி? ஆண்டவர் விரும்புகிற விசுவாசம் அங்கே இல்லை. வேதம் சொல்லுகிற விசுவாசம் யாருக்கு இல்லையோ அவங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் தெரியுமா? தோல்வி. ஆனா ஆண்டவருடைய விருப்பம் என்ன? தோல்வி இல்லை, ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நல்ல வெற்றி வாழ்க்கை வாழணும். அப்ப எதுலெல்லாம் அப்படின்னு நான் கேள்வி கேட்டு நிறைய சொல்லுவேன். நான் வெறும் வசனத்துக்குள்ள இருக்க விரும்புறேன். இன்னொன்னு, வசனத்தை சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியும். வெறும் அப்படியே இதையே சொல்லிட்டு போனா எப்படி புரியும்? ஆண்டவர் உணர்த்துகிறபடி நாம சொல்லுவோம். ஏன்னா நிறைய சொல்ல முடியும் கர்த்தருடைய கிருபையினால். இப்போ நீங்க புரியுதுக்காக சொல்றேன். கேள்வி கேட்டு சொல்றேன். இது புரியலன்னா வேற யாருக்குமே புரியாது. இப்போ முதல் கேள்வி என்ன? இப்போ விசுவாசமும் வெற்றி வாழ்க்கையும் அப்படின்னு இப்போ யார் அந்த வெற்றியை பெற முடியும், அல்லது யார் ஜெயத்தை? இப்ப என் வாழ்க்கையில எப்பவுமே தோல்விதான். வேலைக்கு போனா தோல்வி, வீட்டுல தோல்வி, என் பிள்ளைங்க எல்லாம் இப்படிதான் போறாங்க, நாங்களும் அப்படியே எங்க பாரு நஷ்டம் நஷ்டம். தோல்வினா என்ன? நஷ்டம் தான். தோல்வி என்பது என்ன? பலவீனம். தோல்வி என்பது என்ன? அவமானம். தோல்வி என்பது என்ன? சமாதானம் இல்லாதது. தோல்வி என்பது என்ன? பயம். தோல்வி என்பது என்ன? நடுக்கம். தோல்வி என்பது என்ன? தலைக்குனிவு.
தோல்வி என்பது என்ன? எல்லாரோட பழக முடியல, பேச முடியல, ஐக்கியப்பட முடியல, இதெல்லாம் தோல்வி. பிரச்சனைங்க உள்ள வந்ததுனால. தோல்விக்கு வித்தி யாரு? சாத்தான். சாத்தானின் கிரியை உள்ள வந்துட்டா தோல்வி 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 தான் நடக்கும். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். உங்க வாழ்க்கையில நீங்க தோல்வியா இருக்கணுங்கிறது கடவுளுடைய சித்தம் இல்லை. ஒரு சர்ச்சுக்கு வரவங்க ஆரம்பத்துல அவங்களுக்கு தெரியாது, வெற்றிக்கு தோல்விக்கு வித்தியாசம் தெரியாது. அதனால சூழ்நிலையை பார்த்து தோற்று போயிடுவாங்க, அழுவாங்க, என்ன அப்படியே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க, கேள்வி கேட்பாங்க, அப்படி போய்கிட்டு இருக்கோம். ஆனா தேவனுக்குள் வர 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 தோல்வி எதனால் வருது, வெற்றி எதனால் வருது? தோல்விக்கு நேராய் கொண்டு போவது யாரு, வெற்றி வாழ்க்கைக்கு நேராய் நடத்துறது யாரு? கண்டிப்பா உங்கள் புரிந்து கொள்ள முடியும். முடியுமா? முடியாதா? இப்ப என்ன கேட்டா எனக்கு புரியுமா புரியாதா? ஏன் இந்த தோல்வி வருது, ஏன் எனக்குள்ள இந்த அனுபவம் இல்லை? இத்தனை வருஷம் ஆச்சு, நான் பிறந்ததுல இருந்து அல்லது பல வருஷமா பாட்டு தான், ஜபம் தான், வசனம் தான், ஆலயம் தான், ஏசப்பா தான். ஆனா என் வாழ்க்கையில ஒண்ணுமே, ஓரளவுக்கு பசி பட்டினி அதெல்லாம் இல்ல. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி, சத்தமா சொல்லுங்க, இல்ல. கோபம், மூர்க்கம், விரோதம், ஒரு அன்பா ஒருத்தவங்களோட பழக முடியல. இந்த உள்ளத்துல ஒரு மாதிரி குறு 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 குறு, இதெல்லாம் வந்து தோல்விக்கு அறிகுறிகள். இதெல்லாம் தோல்விக்கு அறிகுறிகள். உங்க நிம்மதியை நீங்களே கெடுத்துக்கிறீங்க, உங்க குடும்ப நிம்மதியை நீங்களே கெடுத்துக்கிறீங்க, உங்க சபையின் நிம்மதியை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் அதை அப்படியே மாற்றி உங்களை நிம்மதியின் வாழ்க்கை, வெற்றியின் வாழ்க்கை, விடுதலையின் வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க சத்தமா ஆமென். இன்னைக்கு எப்படியும் ஒரு பார்க்கலாம் 10 வசனத்துக்கு மேலதான் கொடுப்போம். ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும், இதை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் ரவுண்ட் அடிக்க கூடாது. விதைக்கப்படுற வசனத்தை பிசாசு எடுத்துட்டு போயிடுவான். பைபிள்ல இருக்கு. நீங்க இடம் கொடுத்தால், நீங்க கவனம் வைக்கலன்னா, நீங்க இந்த வசனத்தை கேட்டு ஒரு படி மேல வரலன்னா, விதைக்கப்படுற வசனத்தை சத்துரு என்ன பண்ணுவானா? எடுத்து போட்டுருவான், பொறுக்கிடுவான்னு சொல்லி இருக்கு. இடம் கொடுத்தா. அதெல்லாம் பிரயாசப்பட்டு சொல்றோம். ஒரு ஆத்மாவுக்கும் அந்த வளர்ச்சி என்னன்னு உங்களுக்கே தெரியணும். நீங்க ஒரு வீட்டுல கணவன் மனைவி இருக்கீங்கன்னா, கணவனுக்கு தெரியும் என் மனைவி நல்லா வளர்ந்திருக்காங்க, ஜெபத்துல, வசனத்துல, துதியில, சாட்சியில, அன்புல, அவங்களுக்கு தெரியும், கணவருக்கு தெரியும். அது அப்படியே மனைவிக்கும். அப்படியே பிள்ளைகளும் பார்க்கணும், பரவாயில்லையா எங்க அப்பா அம்மா இந்த முன்ன போல இல்ல, நல்ல எல்லாரும் நம்மை குறித்து சொல்லணும். என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? இல்லைன்னா தோல்விதான். சரி, முதல் கேள்வி, யார் ஜெயம் பெற முடியும்? நான் இப்படியே பொதுவா சொல்லிட்டு போறது ஒரு புறம் இருக்கட்டும். உங்க கையில இருக்கிற கண்ணாடி உங்க முகத்துல பாருங்க, உங்க முகத்தால பாருங்க. பைபிள் தான் கண்ணாடி. இந்த கண்ணாடி தான் உங்க கண்ணில் அழுக்கு இருக்கா, மூக்கு அல்லது தலை, அதெல்லாம் உடல் தோற்றம் என்ன இருக்குங்கிற அந்த கண்ணாடி தான் என்ன செய்யும்? காட்டிட்டு கொடுக்கும். ஐயோ, என்ன இந்த அழுக்கு முகத்தோட இவன்ட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன், இந்த அழுக்கு கண்ணோடைய நாங்க நின்றுகிட்டு இருந்த கண்ணாடியை பார்க்கும் போதுதான் விளங்கும். அந்த கண்ணாடியை பார்த்து போய் முகம் கழுவலாம், பவுடர் போடலாம், எல்லாம் போடலாம். ஆனா இந்த வேதமாகிய கண்ணாடியை பார்த்து உள் வாழ்க்கை மாற வேண்டும். உள்ள லைஃப் சேஞ்ச். சரி, காண்பிக்கிறேன். ஒண்ணு, யார் ஜெயம் பெற முடியும்? ஒரு கேள்வி நீங்களே கேளுங்க என்னோட சேர்ந்து. ஏன் எனக்கு தோல்வி? தோல்வி எங்க போனாலும் தோல்வி, எங்க போனாலும் தோல்வி. எனக்கு மட்டும் ஏன் தோல்வி? உனக்கு மட்டும் இல்ல. யாரெல்லாம் இந்த கேள்வி இல்லாம, இந்த வசனம் இல்லாம, இந்த வேதம் இல்லாம, இந்த தெய்வம் இல்லாம,
இந்த அபிஷேகம் இல்லாம, இந்த தெய்வ தொடர்பு இல்லாம, இந்த தெய்வீகத்தை விட்டு இடைவெளி விட்டு போறாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் தோல்வி இருக்கும். எதை தொட்டாலும் தொடங்காது. சாபம் இல்லை இந்த வார்த்தை. ஏன்னா பைபிள் சொல்றது, அவன் செய்வதெல்லாம் அவன் வெற்றி பெறுகிறவன், என்ன செஞ்சாலும் வாய்க்கும். லேட் ஆகலாம், லேட் ஆகும். ஏன்னா லேட் ஆகுது எதுனா தேவ சித்தம். தேவனுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, அந்த நேரத்தில் நடக்கும். ஆனா ஒண்ணுமே நடக்கலன்னா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கல, எல்லாமே போய்கிட்டு இருக்கு, ஒண்ணுமே நடக்கலன்னா அங்கே தோல்வியை நோக்கி வாழ்க்கை போகுது. அப்ப தெய்வத்தோடு அவர்கள் தொடர்பு இல்லை. பேச்சிலே தெய்வம், ஆனால் வாழ்க்கையில தெய்வ உணர்வுல தெய்வ சிந்தனை அல்ல. ஓகே, யாருங்க ஜெயம் வர முடியும்? அந்த வசனத்துக்குள்ள போன நிறைய வார்த்தைங்க வரும். அதான் ஒரு பிரச்சனை. யாரு ஜெயம் வர முடியும்? அந்த வசனம் சொல்லுது. அதை பார்ப்போம். 1 யோவான் 5:4 திரும்ப படிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். சரி, வார்த்தையை படி பண்ணிக்கலன்னா அடுத்த வாரம் கூட மீறி பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் பேசினா கூட, அம்மா ஐயா உங்க இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை போய் அப்படியே வேர் விடணும். கொஞ்சம் கேட்டா கூட இதயத்துல போய் அப்படியே வசனம் வேர் விடணும். அரசியல்வாதிகள்லாம் கூட அருமையா பேசிட்டு போவாங்க வசனம். ஆனா தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையில ஊறி போகணும். யார் ஜெயம் பெறுவாங்க? அந்த வார்த்தை என்ன சொல்லுது? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை. ஓகே, இப்ப உங்களுக்கு தெரியணும் யார் தேவனால் பிறந்தவங்க. நீங்க தேவனால் பிறந்தவங்களா? நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கெல்லாம் எங்க சர்ச்சில் 30 வருஷம் இருக்கிறோம், 40 வருஷம் இருக்கிறோம். நான் பிறந்ததுல இருந்தேன், யாரும் இல்லைன்னு சொல்ல மறுக்கல. ஆனால் தேவனால பிறந்திருக்கிறோமா? சரீரத்துல பிறக்கிறது வேற, அது உங்க அப்பா அம்மா வயிற்றுல பிறக்கிறது சரீரத்துல, அந்த பிறப்பு இல்ல. தேவனால் பிறப்பதுன்னா மறுபடியும் பிறப்பு. நிக்கோதேமு கிட்ட சொன்ன வார்த்தை நீங்க புரிஞ்சிருக்கணும். யோவான் 3 மறுபடியும், அதாவது தேவனால் பிறப்பதுன்னா வாழ்க்கையில மாற்றம், அவ்வளவுதான். என் வாழ்க்கையில டோட்டலா மாறுவது. சரி, வசனம் என்ன சொல்லுது? தேவனால் பிறந்தவர்கள் யார் அப்படின்னா, கவனிங்க, தேவனால் அங்கீகாரம் பெற்றவர்கள், தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் அங்கீகாரம், தேவனால் அங்கீகாரம் பெற்றவர்கள். ஜனங்கள்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க, நிறைய பேர் நிக்கிறாங்க. ஆனா யாரோ ஒருவர் வெற்றி பெறுறாங்க. அவங்கள இன்னார் இந்த ஏரியா எம்சி, எம்எல்ஏ, எம்பி அப்படின்னு அவங்கள அங்கீகாரம் பண்ணுவாங்க. அதற்கேற்ற சான்றிதழ் கொடுப்பாங்க, சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஒரு விழா வச்சு எல்லாரையும் முன்ன வச்சு இவங்க அதை படிக்கணும். எத்தனை பேருக்கு விளங்குது? அங்கீகாரம் என்பது, நான் இருக்கிறேன், நான் பாஸ்டர், நான் மாஸ்டர், நானே சொல்லிக்கிறது இல்ல. அங்கீகாரம்னா என்ன 10 பேர் பிரித்தெடுக்கணும். அதுக்கேற்ற சாட்சி எனக்கு இருக்கணும், அதுக்கேற்ற படிப்பு எனக்கு இருக்கணும், அதற்கேற்ற ஞானம் எனக்கு இருக்கணும், அதற்கேற்றபடி என்னுடைய வாழ்க்கையின் தன்மை மற்றவர்களுக்கு முன்பாக தெளிவாக இருக்கணும். ஏன் உதாரணம் கூட நான் சொல்லல, நேரம் பத்தாது எனக்கு. ஏன்னா வசனமே சொன்னா, உதாரணம் கூட வசனமே சொல்றேன், புரிந்து கொள்ளுங்க. நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு நானே சொல்லிக்கலாம், ரைட்டு தான். ஆனா தேவனுடைய பிள்ளைன்னா தேவன் இருக்கிறாரா? அல்ல இருக்கீங்களா இல்லையா? தேவனின் சுபாவம் நமக்குள்ள இருக்கா? அப்போ நீ வரும்போது நிறைய சொல்லலாம், தேவன் எப்படிப்பட்டவர். அப்ப அதை போல சுபாவங்கள் நமக்குள்ள
இருக்கா? அம்மா வயிற்றுல பிறக்கிறது அது யாரும் நீ உங்க அம்மா போலவே இருக்காங்க, அப்பா போலவே இருக்காங்க, அது யாரும் சொல்லுங்கிற அவசியம் இல்லை. தேவனால் பிறந்தவர்கள்னா யாரை போல இருக்கணும்? அம்மாங்க சொல்லுங்க. தேவனால் பிறந்தவங்கன்னா என்னவா யாரு போல இருக்கணும்? நீங்க மார்க்கெட்டுக்கு போகும்போது கியூல நிற்கும் போது, நீங்க தேயில போகும்போது டிக்கெட் வாங்குற இடத்துல யாரோ ஒருத்தன் காலை மிதிச்சுட்டான் அல்லது ஏதோ சில பிரச்சனை, அப்பதான் தெரியும் யாரால பிறந்தவங்க. தேவனால பிறந்தவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க? மற்றவங்க கூட இருந்துகிட்டு தட்டி கொடுத்து, இல்ல இல்ல பரவாயில்லைங்க, நீங்க போங்க போங்க போங்க, ஏன்னா நான் நிற்கிறது தெரியலையா, அங்க அங்க அந்த ஆக்ரோஷம் வரும். அப்ப தேவனால் பிறந்த குணம் அந்த இடத்துல, தேவனால் பிறந்தவங்கன்னா அந்த இடத்துல என்ன வரும்? பொறுமை, தாழ்மை, சாட்சி. என்ன இவ்வளவு நாம கொடூரமா பண்ணோம், இவ்வளவு கஷ்டம் கொடுத்தோம், ஆனாலும் இந்த பிரதர் இந்த சிஸ்டர் அமைதியா ஒதுங்கி நின்று நமக்கு இடம் கொடுக்குறாங்களே. நானா இருந்தா அப்படி பேசுவேனே, நானா இருந்தா அவங்கள திட்டுவேனே, இன்னும் சொல்ல போனா பிடிச்சி தள்ளுவேனே, ஆனா இவங்க அமைதியா இருக்காங்களே. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க யாருன்னு கேட்பாங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்க யாருன்னு கேட்பாங்க. அப்ப நாம என்ன சொல்லுவோம்? அவங்க நிலையில அவங்க சொல்லும் போது அதுக்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கையின் தன்மை இருந்தா, அப்ப அவங்க கேட்கும்போது என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவீங்க? நீங்க உங்க விஷயம் தான் சொல்ற. என்ன சொல்லுவோம் நாம? சரி கிறிஸ்தவங்க இல்ல, அவங்க நம்மள கேட்கணும் நீங்க யாருங்கும் போது நாம கிறிஸ்தவங்க. எனக்கு அப்பவே தெரியும். ஏன்னா கிறிஸ்தவங்க தான் இப்படி, சத்தமா, கிறிஸ்தவங்க தான் இப்படி பேசுவாங்க, கிறிஸ்தவங்க தான் இப்படி நடந்து கொள்வாங்க, கிறிஸ்தவங்க தான் இதை போல விட்டு கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த கிறிஸ்தவர்கள் யாருன்னா தேவனால். உங்க அனுபவம் எப்படி இருக்கு? உங்களை ஆறுதல் படுத்துவதில் எந்த மாற்றல. நீங்க தேவ பிள்ளைதான். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிற, அதெல்லாம் மாற்றம் இல்லை. நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தா உங்களுக்கு தேவையான பலன், உங்களுக்கு தேவையான ஞானம், உங்களுக்கு தேவையான ஆறுதல், உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை மனுஷர்கள் அல்ல, அதை கொடுக்கிறவர் யார்? சத்தமா சொல்லுங்க. யாரை தேடி வந்தீங்க? அந்த தேவன் உங்களுக்கு அதை கொடுக்க. ஆனால் இன்னொரு புறம் உங்கள் சாட்சி எப்படி? வேலை செய்யற இடத்துல, சர்ச்சிலேயே பழகும் போது, மற்றவங்க ட்ரெயின்ல போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசும்போது, உங்க குணம் எப்படி? உங்க குணம் தேவனால் பிறப்பதெல்லாம் சொல்லுங்க. தேவனால நாம் பிறந்திருந்தா, தேவனால நாம பிறந்திருந்தா நாம எதை ஜெயிக்கணும்? அப்ப இதை ஜெயிக்கணும்னா நமக்கு அங்கீகாரம் தேவை. என்ன அங்கீகாரம்? தேவனுடைய பிள்ளை. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம். அந்த அதிகாரம் இருக்கு பாருங்க, அதுதான் அங்கீகாரம். சும்மா இல்லைங்க, நான் எத்தனை வருஷம் என் சர்வீஸ் அது இல்லை, நான் எத்தனை வருஷம் சர்ச்சில் இருக்கிறேன். நீங்க பாருங்களேன், என்ன கவனிங்க. அங்கீகாரம் பெற்றவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அப்படி நான் பண்ண மாட்டோம். யாரோ ஒருத்தவன் என்ன ரோட்ல போறவன் அடிக்கிறான்னு வச்சுங்க, நான் திருப்பி அடிப்பேன் அவனை. யாரா கூட இருக்கட்டும். இல்லை கவனிங்க, அம்மா இருக்கீங்களா, தூங்குறீங்களா? அட சர்ச்சா விட்டு வெளியில இருக்கட்டும். யாரோ ஒருத்தவன் என்ன அடிச்சிட்டான், அவன் தேவனை அறிந்தவனோ அறியாதவனோ, தேவனை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ என கை நீட்டி அடிச்சிட்டாங்க. இப்ப நான் ஒரு தேவனால் அங்கீகாரம் பெற்றவன், தேவனுடைய பிள்ளை. என் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? என்னவா இருக்கணும்? நீங்க சொல்ல போறீங்களா, நான் சொல்லணுமா தெரியல. என்னவா இருக்கும்? என்னவா இருக்க வேண்டும்னா, ஏன் அடிச்சிங்கன்னு கேட்கலாம்.
இல்ல ஒரு மாதிரி பண்ணிட்டு போனானா சரிங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நான் ஏசப்பா பிள்ளை, நான் உன்னை ஒன்றும் செய்யறது இல்லை. இதான தேவ பிள்ளை. ஹலோ, தேவ பிள்ளைன்னா யாரு? தேவனால் பிறந்தவங்க. நமக்குள்ள அந்த பக்குவம் வந்திருக்கா? ஒரு புருஷன் வீட்டில் சொல்லும்போது, ஒரு மனைவி வீட்டில் சொல்லும்போது, ஒரு பிள்ளைகள் ஏதோ பிரச்சனை வரும்போது, அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதோ பிரச்சனை வரும்போது, இந்த தன்மையை நம்ம வெளியில கொண்டு வருகிறோமா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை. அப்ப தேவனால பிறக்கலன்னா நம்ம தோற்று போறோம். தோல்விக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவன் 2 வார்த்தை பேசுறான், நான் என்ன செய்யறேன்? பேசுறேன். அவன் கையை நீட்டுறான், நானும் கைய. தேவனால் பிறந்தவன் கையை நீட்ட மாட்டான். எத்தனை பேருக்கு விளங்குது? அதான் சொன்ன, நீங்க சாகுற வரைக்கும் உங்க ரத்தத்துல இது ஊற வேண்டும். இவதான் பரலோகத்துக்கு சொந்தக்காரவங்க. என்னை யாராவது அடிச்சா கண்டிப்பா நான் அடிக்க மாட்டேன். எனக்கு அடிக்க முடியுமா? முடியாதா? இப்படா சொல்ல முடியுமா? முடியாதா? கழுத்தை பிடிச்சி தள்ள முடியுமா? முடியாதா? சொல்லுங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னா அந்த தன்மை. ஆனா இன்னைக்கு வசனம் படிக்க படிக்க படிக்க, ஏன்னா நான் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் இல்ல, நான் சாத்தானுக்கு சொந்தக்காரன் இல்ல. என் குடியிருப்பு பரலோகம் போகணும்னா இந்த தன்மை நீ தேவனால் அங்கீகாரம் பெற்று நீ தேவனுடைய பிள்ளை. தேவ பிள்ளைக்கும் மற்ற பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க தேவ பிள்ளையானால், அங்கீகாரம் பெற்றது உண்மையானால், நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அங்க என்ன சொல்லியிருக்கு? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம். அப்ப இந்த அதிகாரத்தை சாத்தான்கிட்ட விட்டு போடலாமா? இல்ல, நீங்க நல்லா யோசிக்கணும். சும்மா சர்ச்சுக்கு வந்து அது இதுன்னு பேசிட்டு போறது சர்ச் இல்லை, அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. நம்மை நாமே ஏமாத்தி கொண்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையை நாமளே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். செத்து போனா எங்க போவோம் தெரியல, ஆண்டவர் வந்தால் எங்க போவோம் தெரியல. நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். நம்மளை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார், அதுல மாற்றம் இல்லை. நமக்கு விடுதலை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார், அதுல மாற்றம் இல்லை. நம்மை உயர்த்த விரும்புகிறார், அதுல மாற்றம் இல்லை. சத்துரு நம்மகிட்ட வராதபடி பாதுகாக்க வல்லவரை இருக்கிறார், அதுல மாற்றம் இல்லை. நான் என்னவா இருக்கிறேன்? என் அணுகுமுறை என்ன? ஆதாம் கிட்ட அந்த அதிகாரத்தை ஏமாத்தி பிடுங்கிட்டான். அதனாலதான் பிரச்சனை வந்தது. இன்னைக்கு நமக்கு தேவ பிள்ளைங்கிற அதிகாரம். இந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, நான் யார் தெரியுமா? ஓ, அதனால தான் அப்படி பண்றாங்களா? நான் யார் தெரியுமாடா? அப்படி நான் யார் தெரியுமா? நான் தேவனுடைய. நீ தேவனுடைய பிள்ளைனா இதை நிறுத்து ஃபர்ஸ்ட். நான் தேவனுடைய பிள்ளை, நான் அடக்கி வாசி. அப்படியே கையை அப்படி பேச, அப்படியே கையை உடங்கிட்டு தெய்வீகத்தை வெளியே கொண்டு வரணும். இருக்கிறோமா? இல்லைன்னா சாத்தான் பிடுங்குறா நம்ம கொடுத்த தேவ பிள்ளைங்கிற அதிகாரத்தை. அப்ப தோத்து போறோம். அதிகாரத்தை பிடுங்கினா ஆதாம் ஏவாள் ஜெயிச்சாங்களா தோத்து போறாங்களா? சத்தியம் சொல்லுங்க. ஆதாம் ஏவாள் கொடுக்கப்பட்ட ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். முதல் அதிகாரம் 26, 27, 28 ஆதியாகமத்துல. சாத்தான் ஏமாற்றி அந்த அதிகாரத்தை பிடுங்கிற உடனே என்னாச்சு? அவங்க சொல்லுங்க. தோல்வி. தோல்விக்கு பின்னால வந்தது என்ன? சாபம். அப்ப தோல்விக்கு பின்னால் வருவது சாபம், வெற்றிக்கு பின்னால் வருவது ஜெயம். உங்களுக்கு ஜெயம் வேணுமா தோல்வி வேணுமா? தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கிற வயசானவங்களும் வளரும் வாலிப பிள்ளைகளும். ஆனா ஒன்று சொல்றேன், ஒரே நேரத்தில் இந்த தன்மை வந்து விடாது. ஆனா அதே நேரத்தில் எத்தனை வருஷம் என்பதையும் நீங்கள் யோசிக்க வேண்டும். எத்தனை வருஷம் நாம இந்த தன்மையில இருக்கிறோம், இந்த விசுவாசத்துல இருக்கிறோம், இந்த வசனத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் கண்டிப்பா யோசிக்கணும், சிந்திக்க வேண்டும். 2 மணி நேரம் கூட பத்தாது போலுக்கு இன்று என்னுடைய செய்தி. அப்போ தேவனால் பிறந்தவர்கள் ஜெயம் பெறணும்னா அவர்கள் தேவனால் அங்கீகாரம் பெற வேண்டும். சொல்லுங்க.
ஒரு சர்ச்சில் நேற்று ஒரு ஃபோன் வருது. வேலைக்கு ஒரு அம்மா ஒரு வீட்டில் சேர்க்கிறது. யாரையாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என் போட்டோ அவங்க வச்சிருக்காங்க. இவங்க போட்டோன்னு இவங்களை எங்களுக்கு தெரியுமே. உடனே ஃபோன் பண்றாங்க. ஏன்னா அவங்கள எனக்கு தெரியும். அவங்கள எனக்கு தெரியும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது மகன் பெற்றான். அங்கிள் அவர் பேசினாங்க. அப்புறம் ஃபாதர். அப்புறம் இந்த விஷயத்த சொல்லி இவங்களை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவங்க சூழ்நிலை இப்படிதான், வீடு கொடுங்க, வேலைக்கு வச்சுங்க, ஆனா தெளிவா நீங்க கேட்டுருங்க. நாளைக்கு நல்லது கெட்டது வரும்போது நான் உள்ள வர முடியாது. சர்ச்சுக்கு வந்து போறாங்க அவ்வளவுதான். ஆனா இடையில அவங்க குணம் என்னன்னு மாறுங்கிறதெல்லாம் நான் கேரண்டி கொடுக்க, அவங்க என்ன செய்வாங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கு நான் சொல்ல முடியாது. சர்ச்சுக்கு வராங்க, நம்ம சபைதான், அவனுடைய வார்த்தையை சொல்ற. ஆனா அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய கேரக்டர் என்னங்கிறத நீங்க தான் கேட்டு விசாரித்து அவங்களை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது. அப்ப அங்கீகாரம் யார் கொடுக்கிறது? ஒரு சபை கொடுக்கிறது. ஒரு சர்ச்சில் வர ஒரு தேவ பிள்ளை தாராளமா சேர்த்துக் கொள்ளுங்க. அதே போலதான் பரலோகம் போகணும்னா, வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும்னா, நான் யாருங்கிறதுல நாம தெளிவா இருக்கணும். நம்ம சாத்தான் விரட்டுறாரா அல்லது ஆண்டவர் நம்மளை விரட்டி பிடிக்கிறாரா என்பதை புரிஞ்சு. இது வரைக்கும் சொன்ன வார்த்தை எத்தனை பேருக்கு விளங்குது? இல்ல நான் சொல்றது புரியுதா? இந்த வார்த்தையை கேட்டு வாழ முடியுமா முடியாதுங்களா? இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு ஆமா உண்மைதான், புரியுது எனக்கு, நான் இதை போல கேட்டு நான் ஃபாலோ பண்ணேன்னா நான் ஆண்டவருக்காக இருக்க முடியும். இல்ல முடியாதுன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க. அதெல்லாம் முடியாது. முடியாதவங்க யாருன்னா உலகத்துக்குள்ள போறவங்க, கட்டுப்பாட்டோடு வாழ விரும்பாதவங்க, தான் மனசு தான் மாம்சம் விரும்புகிறபடி நான் அப்படிதான் பேசுவேன், என் கேரக்டர் அதுதான், நான் அப்படிதான் பண்ணுவேன், நான் அங்கதான் போவேன், நான் அதான் செய்வேன், நான் இப்படிதான் வாழுவேன். இது அதை ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணு இதை தெளிவா இருக்கணும். உங்கள் ஆத்துமா முக்கியம். ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளுங்க. சத்தமாம ஏன் இந்த கையை வைத்து ஆமேன் சொல்றேன்னா நீங்க இன்னும் நல்லா உற்சாகம் அடைய சொல்லுங்க. ஆமேன். எப்ப முடிப்பேன் தெரியாது டக்குன்னு, ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும். இதான் சாப்பாடு. இதை கொடுக்கிற இதுதான் ஆகாரம். ஆத்மீக உணர்வு. இரண்டாவது, தேவனால் பிறந்தவங்க யாருன்னா யார் தெரியுமா? அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காம விசுவாசத்தில் வளருகிறவர்கள். சத்தமா சொல்லுங்க. அவிசுவாசியா மாறாம, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காம விசுவாசத்தில் வளர்றவங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய முழு விசுவாசம் யார் மேல இருக்குன்னு தெரியுமா? கர்த்தராகிய, சத்தமா சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு. வாய்த்தன்னு சொல்லுங்க. இதெல்லாம் நல்லது, நல்ல வார்த்தை. யார் மேல விசுவாசம்? வெறும் இயேசு இல்ல, கர்த்தராகிய, வயத்தன் சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு, கர்த்தராகிய இயேசு, கர்த்தராகிய. ஆமா, இதுக்குள்ள ஆழமா விசுவாசம் வைக்கிறவங்க நான் சொல்லி வருகிற வார்த்தையின்படி உங்கள் தடம் புரளாது, உங்க ட்ரெயின் கீழே விழாது. என்னதான் சோதனை சூழ்நிலை வரட்டும், வரும். நான் சொல்றேன் வரும், எல்லா சோதனையும் வரும். ஆனா தடுமாறி கீழே விழுந்து விட கூடாது. தடுமாறி கீழே விழுந்து விடக்கூடாது. வசனம் விடுகிற பாருங்க. இதே 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். 5ஆம் அதிகாரம் 1 வசனம் கவனிங்க. இயேசுவானவர் கிறிஸ்து என்று பைபிள் எடுத்தீங்களா இல்லையா? இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவரும் தேவனால் பிறந்திருக்கிறார்.
யார் ஜெயமுள்ள வாழ்க்கை, தோல்வி காணாம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவங்க யாரு? சத்தமா சொல்லுங்க ஐயா. தேவனால். அப்ப தேவனால் பிறந்தவங்க யாருன்னா கர்த்தரால் அங்கீகாரம் பெற்றவர்கள். இயேசு உள்ளத்துல வரணும். ஒண்ணு. ரெண்டாவது, கிறிஸ்துவ விசுவாசிக்கணும். என்ன? இயேசுவானவரே கிறிஸ்து அப்படின்னா அவர்தான் மேசியா, அவர்தான் தேவகுமாரன். வேற தெய்வம் இல்லை, வேற வழி இல்லை, சான்ஸே இல்லை. இவர்தான். அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆல்பா ஒமேகா, துவக்கமும் முடிவும், விசுவாச துவக்கமும் விசுவாச முடிவும். அதனால சபைக்கு வருகிற மக்களுக்கு நான் சொல்றேன், A to Z யாருதான்? ஜீசஸ் தாங்க. அதனால தான் சொல்றேன், கெஞ்சி சொல்றேன், உறுதியா சொல்றேன், இதுல வளர்ந்து வாங்க. இந்த இயேசுதான் சீக்கிரம் வரப்போறாருங்க. இந்த இயேசு கிறிஸ்து இப்ப பரலோகத்துல இருக்கிறார். நாம் எல்லாம் உலகத்துல இருக்க நம்ம இஷ்டம் போல வாழ ஆசைப்படுறோம், சொன்னாலும் கேட்க மாட்டோன்றோம். இந்த உலகம் தான் ரொம்ப ஜாலியா இருக்கு எல்லாருக்குமே. சொன்னா கேட்கறது இல்ல, யாரும் பார்க்கல, யாரும் கேட்கல. கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காருப்பா எல்லாரையும். நன்மை செஞ்சாதான் அவருடைய பிள்ளைகள்னா அவருடைய விசுவாசத்தை, அவர் மேல விசுவாசம் இருக்கணும்னு சொன்னா அவர் விரும்புகிறபடி நாம செய்யணும். அவர் விரும்புகிறபடி பேசணும். அவர் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கையில நாம முன்னேறி போகணும். இரண்டாவது விஷயம் என்ன? இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறார். அப்ப எந்த நிலையிலும் ஏற்கனவே சிலதை நாம பிடிச்சிருந்தோம், திரும்ப 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 அது ஞாபகத்துக்கு வர அதையும் பண்ணணும் இதையும் பண்ணணும் இல்ல. என்னைக்கு உன்னை விட்டுட்டோமோ அதை விட ஒரு நல்லது எது தெரிஞ்சிச்சு அதை உறுதியாகி பிடிச்சிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சர்ச்சுக்கு எதுக்கு வந்தீங்க? இதுதான் பெஸ்ட்னு தெரியுது உங்களுக்கு, இதுதான் சத்தியம்னு தெரியுது, இதுதான் பரலோக வாசல்னு தெரியுது, இதுதான் உங்க வாழ்க்கையின் விடுதலைன்னு தெரியுது, இதை விட வேற சான்ஸ் இல்லைன்னு தெரியுது. அப்போ இல்ல இல்ல நான் கோயிலுக்கு வரும்போது மட்டும் இப்படி இருக்கிற, நாங்க வெளியில போனா அவங்க சொல்றபடியும் அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருந்தா அப்ப நம்ம யார் மேல விசுவாசம் இல்லை? சத்தமா சொல்லுங்க. அப்ப அவர் மேல விசுவாசம் இல்லைன்னா நம்ம யாருடைய பிள்ளை இல்ல? தேவனுடைய பிள்ளை இல்ல. நம்ம யாரால பிறந்தவங்க இல்ல? உங்க அம்மாவால பிறந்தீங்க, ஆனா யாரால பிறந்தவங்க இல்ல? மறுபடியும் பிறந்தவர்கள் இல்ல. மறுபடியும் பிறந்தவங்களுக்கு தான் பரலோகம். மறுபடியும் பிறந்தவர்கள் யார்? இப்போ அடுத்த வரக்கூடிய நாட்கள் என் உள்ளத்துல நிறைய வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கு. மறுபடியும் பிறக்கிறவங்க யாரு? இயேசுவை விசுவாசிக்கிறவங்க. யாராவது தப்பா வழிகாட்டினா நாங்க கொஞ்சம் போயிட்டு வந்துடலாம், அல்ல எங்கேயோ போயிட்டு வந்துடலாம், யாருக்கு தெரிய போகுது? சும்மா சொல்லிட்டு வந்துருங்க, நாம சும்மா டூர் போறோம்னு. நாம அப்படியே கொஞ்சம், ஏன்னா நீங்க நேர்த்தி கடன் இருக்கு பாருங்க, அங்க இங்கெல்லாம் போய் பார்க்கிறோம், யாரும் பார்க்கலைங்க. இந்த ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் தான் உங்க ரட்சகர், அவர் தான் உங்க வாழ்க்கை. பூமியிலையும் அவர் தான் உங்களை வழி நடத்தணும், கடைசியில பரலோகத்துக்கும் அவர் தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஏதாவது பிடிச்சிக்கிட்டா ஒன்னதான் பிடிச்சிக்கணும். குடும்ப சூழ்நிலைகள் ஒருவேளை இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு உறுதி இருக்க வேண்டும். உங்க இருதயத்தில் அந்த உறுதி இருக்க வேண்டும். யாரும் பார்க்கல, சிலுவையிலே உயிர் கொடுத்த இயேசு பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு துரோகம் பண்ணலாமா? புருஷனுக்கு துரோகம் பண்ணலாமா? சொல்லுங்க எல்லாரும். மனைவிக்கு துரோகம் பண்ணலாமா? யாரும் பார்க்கல. அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணலாமா?
பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணலாமா? யாருமே பார்க்கல. ஆனா யார் பார்க்கிறது? யாரும் பார்க்கல. நம்ம பண்ற துரோகங்கள், நாம பேசுறது யாரும் பார்க்கல, நாம செய்யறது யாரும் பார்க்கல, யாரும் பார்க்கல. ஆனா நான் சாக வேண்டிய இடத்துல, நான் தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டனையை ஏற்றுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிருள்ளவராய் இருக்கிறார். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையும், ஒவ்வொரு அசைவையும் எல்லாத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். யார் மேல விசுவாசம் வைக்கிறோம்? மூன்றாவது 4 வசனம் சொல்ல முடியும். குறிப்பா 5 சொல்லலாம், நல்லா தான் இருக்கும், வாய் ஊறும். ஆனா குறிப்பை மட்டும் வாங்கிக்கிட்டு லைஃப்ல மாற்றலன்னா என்ன பிரயோஜனம்? மூணாவது, இதே வசனம் இதுலயே இருக்கு, இன்னொரு இடத்துல இருக்கு. என்ன தெரியுமா? தேவனால பிறந்தவன் யாருன்னா, ஹலோ, கடவுள் மேல அன்பா இருக்கணும், துரோகியா இருந்தாலும் அவன் மேல அன்பா இருக்கணும். அதான் இதுதான் அன்பு கூறுதல். இந்த வசனத்தை பார்த்துருவோம். 1ஆம் வசனம் 5:1. கிறிஸ்துவானவரே, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறார். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு. அல்ல, புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குது? நீங்க புரியுற அளவுக்கு சொல்றேன். தேவன் மேல அன்பா இருக்கிறவன் மற்ற மனுஷன் மேலேயே அன்பா. அன்புன்னா என்னங்க? அன்பு, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் ஆண்டவர் மேல அன்பா இருக்கேன்னு புருஷனை திட்டினா அடிச்சா அது அன்பா? நான் ஆண்டவர் மேல அன்பா இருக்கிற மனைவியை கண்டபடி திட்டுறது, மனைவியை கண்டபடி அடிக்கிறது அன்பா? அது நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், என் அண்ணன் தம்பிகளை போட்டு அடிக்கிறேன், கொலைக்காரன் போல மாற ஒரு மாதிரி விரோதம் பண்ணிக்கிறேன், அது அன்பா? நான் தேவனிடத்துல அன்பா இருக்கிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் அன்பா இருக்கிறேன், நான் ஆண்டவரிடத்துல அன்பா இருக்கிறேன். ஆனா சபையில ஒருத்தவங்க கிட்ட கூட நாணயமா நடந்துக்கல. சபையில ஒருத்தவங்க கிட்ட கூட போய் விஷ் பண்ணி ஒரு அன்பு செலுத்தி, அம்மா எப்படி இருக்கீங்க, அம்மா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, ஐயா எப்படி இருக்கீங்க, யாருக்கிட்டையாவது அந்த அன்பை கொண்டு வரீங்களா? ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட, நீ பெத்த பிள்ளைங்க கிட்ட, அல்லது உன் உடன் பிறப்புங்க கிட்ட. நான் சொல்றது தப்பு இல்லை. பிறப்பித்தவர் யாரை பிறப்பித்தார்? அவங்க கிட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 கற்பனை புதிய ஏற்பாட்டில் எத்தனை கற்பையா மாத்தினாரு? சத்தமா சொல்லுங்க. 2. பிறப்பித்தவர் யார்? அவர் தேவனிடத்தில் அன்பு. பிறப்பிக்கப்பட்டவர் யார்? சொல்லுங்க. அதுதான் அந்த 10 கற்பனைய இங்க 2ஆ கொடுக்கிறாரு. அதை தான் நாம புதிய உபதேசமா ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப நான் கோயிலுக்கு போறேன், சும்மா அந்நிய பாஷை சரளமா பேசுறேன், நல்லா அபிஷேகத்துல இருக்கிறேன், நான் நல்லா அப்படி எப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ ஒரு காண்கிற சகோதரங்கிட்ட ஒரு சல்யூட் அடிக்க தெரியல. அது கூட 2 கையும் எடுத்து வணக்கமா ஒரு தாழ்மையா, பிரதர் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, அந்த குணம் இல்லைன்னா நாம தேவனால பிறந்தவங்களா? அத சொன்ன லைஃப் மாறணும், பரலோகம் போகணும்னா தேவ பிள்ளைகள் கண்ணை மூடனா போற இடம் எது தெரியுமா? நரகம் இல்லை. எங்க போகணும்? இப்ப இந்த வார்த்தையெல்லாம் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம கண்ணை மூடுனா பரலோகம் போக முடியாது. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குது? அட்லீஸ்ட் கொஞ்சமாவது உங்க உள்ளத்துல தங்குதா, தங்குலீங்களா? இது உங்களுக்கு ஆசீர்வாதமான வழி. வார்த்தை நம்மை தெளிவாக்கக்கூடிய வழி வார்த்தைகள். இரண்டாம் வசனத்துல சொல்றாரு, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது, அடுத்த வார்த்தை பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். என்ன சொல்லுவாங்க? உனக்கு நான் சூடு சொரணல்ல, ரோஷம் இல்ல, நான் என்ன உப்பு போட்டு சாப்பிடலையா? அவன் இப்படி பேசணும், அவன்கிட்ட நான் வச்சுக்க முடியுமா?
அவ அப்படி பேசினா நான் போய் அவங்ககிட்ட ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் நம்ம கிட்ட இல்ல. அப்ப நம்ம தேவ பிள்ளை கிட்ட அன்பா சர்ச்சுக்கு வரவங்க எப்படி இருக்கணுங்கிறத புரிஞ்சுங்க. ஜெயமுள்ள வாழ்க்கை வேணும்னா இதுக்கு மேல எப்படி இறங்கி சொல்லி கொடுக்கறது எனக்கு தெரியல. நான் பேரை சொல்லி சொல்லி கேட்கலாம் வேண்டாம், எப்படி சொல்றது எனக்கு தெரியல. இல்லைன்னா தோல்வி வேணுமா வெற்றி வேணுமா? சத்தமா சொல்லுங்க. தோல்வி வேணுமா வெற்றி வேணுமா? வெற்றி என்பது நீ தலை நிமிர்ந்து வாழ்வது, தோல்வி என்பது தலை குனிஞ்சு போகுது. தலை குனிஞ்சு போறவன் யார்? தப்பு பண்றவன் தான் தலை குனிஞ்சு ஐயோ என்ன பண்றது. தலை குனிஞ்சு போறவன், தலை நிமிர்ந்து போறவன் யார் தெரியுமா? அதுவா வேணும் நமக்கு. நம்ம தலையை நிமித்த அவர் சிலுவையில் அப்படியே தொங்கினார. ஆனா தலையை தொங்க விட்டவர் நாள் வந்த போது அப்படியே வெற்றி முழக்கமாய் எழுந்தாரு. அந்த தேவனுடைய பிள்ளைதான நாம. இந்த வார்த்தையை கேட்க வந்திருக்கிற நாம ஆண்டவர் நம்மளை குற்றப்படுத்தும்படி பேசல, வசனத்தை விட்டு கொடுக்கிறார். கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா, என்ன என் வார்த்தை இப்படி இருக்கு புரிஞ்சுங்க. நான் எப்படிப்பட்டவர்கள் புரிஞ்சு வாழுங்க. நீ யோசிக்கிறபடியெல்லாம் வண்டியை ஓட்டாத, நீங்க சிந்திக்கிறபடியெல்லாம் வண்டி கட்டிட்டு போகாதீங்க. கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கிட்டு, என் வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்காக நான் என்னவா இருக்கிறேன், உங்களுக்காக என்னத்தை வச்சிருக்கிறேங்கிறத கவனம் செலுத்தி கொஞ்சம் தெளிவா வாழுங்கன்னா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். ஒரு வார்த்தை 1 யோவான் 4:7 அப்படியே அதே தான் இருக்கும். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அவ்வளவுதான். அன்புள்ளவன் யாரால பிறக்கிறான்? ஜெயிக்கிறவன் யாரு? சத்தமா சொல்லுங்க. அப்ப தேவனால் பிறந்தவன் தோல்வியும் காண முடியும், தோல்வியும் காண முடியும். ஆனா தேவனால் பிறந்தவன் என்ன செய்யணும்னா அன்பா இருக்கணும். எனக்கு வந்து யாருமே விரோதி இல்லைங்க. என்ன விரோதமா என்ன கொஞ்சம் அமைதியா இருப்பேன், ஒத்து வரல விஷ் பண்ணுவேன், உள்ளத்துல அன்பு வைப்பேன், அவங்கள தப்பா நினைக்க மாட்டேன். ஏன்னா இவ்வளவு வசனத்தை சொல்லிட்டு யாரையும் தப்பா நினைக்க கூடாது. வருத்தம் இருக்கும், வேதனைகள் இருக்கும். ஆனா அதெல்லாம் வெளிப்படுத்திட்டு காட்ட போய் ஆவியில் நிறைய ஜெபம் பண்ண வேண்டியதான். அட வைப்பார் ஆண்டவர், அபிஷேகத்தால் நிரப்புவார். அப்புறம் நம்ம மனசுல சமாதானம் வந்துடும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதாக கிறிஸ்தவர்கள். மூணு காரியம் தான் சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பா நாம இது மறக்கிற விஷயம் இல்லை. இந்த ஒரு காரியம் கூட சொல்லிடுறேன். இன்னும் 3 அடுத்து என்ன செய்யக்கூடாது, தேவைப்பட்டால் அடுத்த வாரம் நான் பேசுறேன். இல்ல செகண்ட் சர்வீஸ் ஈவினிங் கூட பேசலாம். என்ன செய்யக்கூடாது? மாலை ஆராதனையில் தேவனால் பிறந்தவன் அல்லது தேவனால் பிறந்தவன் என்ன செய்யணும், தேவனால் பிறந்தவன் என்ன செய்ய, இதை சொல்லும் போது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாமா இல்லையா? ஆனா அதை 3 சொல்லிடுறேன். அதை விளக்கமா இல்லைன்னா அப்புறம் அதான் காயில சொல்லிட்டாருன்னு சொல்லுவீங்க. என்ன தெரியுமா? தேவனால் பிறந்தவன் நீதி செய்யணுங்க. 4வது என்னது? அநீதி இருக்கக்கூடாது. அநீதி. வசனம் வேணுமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம். 1 யோவான் 2:29 படிக்கிறோம் பாருங்க. அவர் சத்தமா சொல்ற சத்தமா, அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று. எத்தனை பேருக்கு விளங்குது இந்த வார்த்தையின் கருத்து? தேவனால் பிறந்தவங்க யாரு? சத்தமா நீதி செய்யணும். அப்ப நீதிக்கு அநீதிக்கு நமக்கு வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? நாம கடந்து போகும்போது தனக்குன்னு ஒரு நியாயம், மற்றவர்களுக்குன்னு, இதெல்லாம் வருமா வராதா?
தெரியுமா தெரியாதா? கடவுளுக்கு முன்னால. என கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவை அறிந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் பின்பற்ற வேண்டிய விஷயம் இந்த வசனம் சொல்லுது. ஏன்னா அவர் இப்படிப்பட்டவர். ஐயா, ஏன் இந்த வார்த்தைங்க? நீங்க எந்த தெய்வத்தை நம்புறீங்க, அந்த தெய்வம் யாரு? கொஞ்சம் வாய் திறந்து. அப்ப அவர் நீதினா அவருடைய அப்பா நீதியா இருந்தா நீ மட்டும் பயங்கரமா வாழலாமா? எங்க அப்பா எல்லாம் இப்படிங்க, நாங்கெல்லாம் இப்படிங்க, சந்தோஷம். அப்ப நீ மட்டும் என்ன? எங்க அப்பா ரொம்ப சாட்சிங்க, எங்க அப்பா இருக்கிற இடமே தெரியாதுங்க, நீ மட்டும் சண்டைக்காரியா வாழலாமா? நீங்க மட்டும் வட்டி வாங்கலாமா? நீங்க மட்டும் குழப்பம் பண்ணலாமா? சிந்திக்கிறதுக்காக சொல்றேன். உங்க அப்பா நல்லவர், உங்க அம்மா நல்லவங்க, ஆனா நீங்க அப்பா அம்மா வழியை பின்பற்றணுமா இல்லையா? அப்ப நம்முடைய அப்பா யாரு? நீதி உள்ளவர், நீங்க நீதி யாரு? அதான் எனக்கு பேச பேச நிறைய நான் உங்களுக்கு இப்பவே சொல்றேன், நீங்க ஆராய்ந்து பாருங்க. எது மரணத்துக்கு ஏதுவான பாவம், எது மரணத்துக்கு ஏதுவல்லாத, அது ஒரு சிந்தனை இருக்கு. அது ஒரு நாள் நான் பேசுறேன். நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். அப்ப இன்னைக்கு 4 காரியம். விசுவாசமும் வெற்றி வாழ்க்கை. யார் வெற்றி பெற முடியும், யார் ஜெயம் பெற முடியும்? இப்ப நீங்க தான் சொல்லணும். யாரால் பிறந்தவங்க? சாத்தானால் பிறக்க முடியும்ல. சாத்தானால் பிறக்க முடியும்னா யாருன்னா, தேவனை விட்டு விலகிறவன் அங்க போய் மாட்டிக்குவான். தேவனை விட்டு விலகிறவங்க, அவர் தெய்வீக எல்லை, தெய்வீக சட்டம், தெய்வீக காரியத்தை விட்டு விலகிறவங்க எங்க போய் மாட்டிக்குவாங்க? அவனால பிறக்கல, ஆனா எங்க போய் மாட்டிக்குவோம்? வாழ்க்கையெல்லாம் அப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம். இன்னொன்னு சொல்றாங்க, உங்களுக்கு நிம்மதி இல்லைன்னா நீங்க தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகள், உங்க மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கு, உங்களுக்கு நிம்மதியே இல்லை, எப்ப பாரு வேதனை 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 வேதனைன்னா, எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கு, நிம்மதியே இல்லைன்னா சத்துரு உங்க மேல கைய வச்சு உங்களை நடத்திக்கிட்டு இருக்கான். இதான் அடையாளம். போராட்டம் நிறைய இருக்கு, வரும், அவமானம் வரும், எல்லாம் வரும். ஆனா இந்த வித்தியாசத்தை நீங்க பார்த்துக்கணும். ஆண்டுடைய பிள்ளைகள், தேவனால் பிறந்தவர்கள், மரணம் வந்தாலும் நிம்மதியா இருப்பாங்க, இழப்பு வந்தாலும் நிம்மதியா இருப்பாங்க, அவமானம் வந்தாலும் நிம்மதியா இருப்பாங்க. மற்றவங்க கேவலமா பேசினா கூட அந்த நேரத்துக்கு ஒரு வலி இருக்கும், அடுத்த நேரம் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆத்துமாவை பலப்படுத்துவார். இல்லை, எனக்கு அந்த அனுபவம் இருக்கு, அதனால உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். 4 காரியம் சொல்லுங்க. நான் தேவனாய் பிறந்திருந்தால், ஒண்ணு, என் மனசாட்சி சொல்லுதான கர்த்தர் என்னைய என் பிள்ளைன்னு அங்கீகாரம் பண்ணப்பட்டது. 2வது, நம்ம யாரை விசுவாசிக்கிறோம்? அவரை விட்டுட்டு அப்படியே எல்லார்கிட்டையும் போய் ஏதாவது கிடைக்கும்னு நாம யோசிக்கிறோம். யார் மேல விசுவாசம்? 3வது, என்ன செய்யணும்? அன்பு. வீட்டிலையும் அன்பு இல்லை, சபையிலையும் அன்பு இல்லை, யாரை பார்த்தாலும் ஒரு அந்த அன்பின் குணம் இல்லை. கண்டிப்பா தயவு செய்து யோசிக்கணும். ஒரு பக்கம் யுத்தம் நடக்குது, இன்னொரு பக்கம் நமக்கு மரணம் வரை எப்ப வரும் தெரியாது. தேவனால் பிறந்து தேவனுக்கு ஏற்றபடி பிரசங்கிக்கிறவங்களும் சபைக்கு வருகிற ஜனங்களும் வாழ்ந்தால்தான் அந்த அந்த தேவ ராஜ்யத்துல போய் அவரோட இருக்க முடியும். என சபையில சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும். 4வது, அவர் நீதியா இருக்கிறார், நாமும் நீதி. இல்லை, என்னங்க விகற்பம்? பாஸ்ட் என்ன தப்பா சொல்லி கொடுத்துட்டாரு? சொல்லுங்கம்மா, எல்லாரும் சொல்லுங்கம்மா. இந்த வந்தவங்க என்ன தப்பா சொல்லி கொடுத்துட்டாரு? அப்ப சிலருக்கு ஏன் பிடிக்க மாட்டேன்? ஏன் பிடிக்கலன்னா, அவங்க தேவனால பிறகு தேவனோடு வாழ விருப்பம் இல்லை. உலகம் என்ன சொல்லி கொடுக்குறான் அப்புறமா? எது உலகம்? இது மேல அன்பு கூறக்கூடாது. நிறைய விஷயம். எல்லாரும் அப்படி எழுந்து இருப்போம்.
எழுந்து நின்று ஆலயத்துக்கு வந்தா தேவனை சுமந்துக்கிட்டு போகணும். என் ஆண்டவர் நமக்கு என்ன விரோதியா? அவரே சொல்றாரு, என் பிள்ளைங்க என்ன உங்களை ஆலயத்துக்கு கொண்டு வர நோக்கமே நீங்க கவலை மறந்து வேதனை மறந்து நீங்க விடுதலையா இருக்கணும். நீ இப்படி இருந்தா நான் உன்னோட இருந்து நடத்துவேன்னு தான் கர்த்தர் நம்மோட பேசுறாரு. அதனால எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. நான் கையை உயர்த்தி சொல்லல, நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும் தெரியலையப்பா. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார், அந்தி கிறிஸ்து வரப்போறார். கரெக்டா நடந்துகிட்டு இருக்குதுல மாற்றம் இல்லை. அதனால திருச்சபை விழித்துக் கொள்ளணும். ஊழியக்காரங்க ஜெபத்துல விழுந்து சத்தியத்தை சத்தியமா ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது கோபத்துக்கு இடமில்லை, எரிச்சலுக்கு இடமில்லை, வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம போறதுக்கு இடமில்லை. இது மனுஷங்க இல்லை, இதை வச்சு சம்பாதிக்கல, இல்ல பேர் புகழ தேடல, சுயராஜ்யத்தை கட்டல, இது அவசியம் இல்லை. தேவராஜ்யம் என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, வசனம் ஒரு புறம், முடிஞ்சு வெளியில போகும்போது ஒரு பிரசன்ன நிறைவு, நீ சமாதானத்தோட போகணும், தேவனை சுமந்து கொண்டு போகணும், இதயத்திலே கர்த்தருடைய வல்லமை
கர்த்தரால் அனுப்பப்பட்டவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை நடத்துகிறார். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டியதை மட்டும் செய்கிறாங்க. ஊழியம் உம்முடையது, ஆராதனை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவங்க. என்ன செய்யணும் அதை நீங்க செய்யறீங்க, எப்படி நடத்தணும் நடத்துறீங்க. நாடுக்காக சொல்லுங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வியாதிகள் மறையட்டும், கவலைகள் மாறட்டும், அற்புதம் நடக்கட்டும், அமைதி திரும்பட்டும், குடும்பங்கள் கட்டப்படட்டும். சத்துருக்கு நாங்க இடம் கொடுக்க கூடாது. சாத்தானுக்கு நாங்க எதிர்த்து நிக்கணும். பாவத்துக்கு நாங்க எதிர்த்து நிக்கணும். அநீதிக்கு நாங்க எதிர்த்து நிக்கணும். ஒருவர் மேல ஒருவர் அன்பா இருக்க முடியாதபடி சாத்தான் அந்த தோல்விக்கு நேராய் கொண்டு போகிறார். ஆனால் தேவனால் பிறந்தவங்க, அங்கீகாரம் பெற்றவங்க, தேவனால் பிறந்தவங்க அநீதியா வாழ மாட்டாங்க, அநீதியா பேச மாட்டாங்க, அநீதியா நடந்து கொள்ள மாட்டாங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எங்களுக்கு அந்த வெற்றியை நோக்கி செல்ல ஆயத்தப்படுத்தும். இடத்தை விட்டு வெளியில போறவங்க நிறைவோடு போகட்டும், ஒரு பலத்தை பெற்றுக் கொள்ளட்டும். மற்றமுள்ள ஆராதனைகளை பொறுப்படும். துதிகர மகிமை நீதி ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானுடைய ஆசீர்வாதம் எல்லாரோடும் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல